கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டா போதுங்க, ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கச்சரம் அப்படியே கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு எதுலதான் சம்பாதிக்கணும்னு தெரியல, ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. நம்மளை ஏமாத்தி ப்ரொமோஷன் பேர்ல அந்த ஆப், இந்த ஆப், மாமா ஆப், அப்புறம் ரம்மி ஆப், அப்புறம் மம்மி ஆப், இப்படி நிறைய ஆப் வந்து இது பண்ணி நீ விளையாண்டு நீ இப்படியே போனா எங்களுக்கு கவலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ப்ரொமோஷன் பண்ண சொல்லி நம்ம மண்டியில மிளகா அரைச்சு போடுறாங்க. இன்ஃபுளுசர், சரிங்களா? இன்ஃபுளுசர் தானே அவங்களாம், அதுக்கு ஒரு பேர் வேற உங்களுக்கு, அப்படி ஒரு பேரு இன்ஃபுளுசர்னு இந்த ஏமாத்துற கூட்டத்துக்கு பேரு, சரிங்களா? நீங்க எல்லாம் வாங்கி சம்பாதிக்கிறீங்க, யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க, ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, ஃபேஸ்புக்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க. அப்படியே சம்பாதிக்கிற இது மட்டும் கிடையாது, ஸ்னாப்சாட் நிறைய ஆப்ல அப்படியே சம்பாதிக்கிறீங்க. எவன் 8 டீச்சரா போனா, எவன் இப்படியே போனா, எவன் இதனால என்ன பதிச்சானே, எவனோ எப்படி எடுத்து போறான், நம்ம எதுக்கு வேணா ப்ரொமோஷன் பண்ணுவோம்னு ப்ரொமோஷன் பண்றீங்க. தூக்கிக்கிட்டு நான் இவங்களை மட்டும் சொல்லல, பொதுவாகவே நான் சொல்றேன், சரிங்களா? அந்த அக்கா சொல்றது 100% உண்மைதான். இதனால பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சாதாரண மக்கள், நம்ம தான். ஏன்னா இவங்க ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி நம்ம வாங்குவோம். அதுக்கான எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து காசுக்காக என்ன வேணாலும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதை அடித்து நான் சொல்லுவேன், காசுனா எவ்வளோ கேவலமான ப்ராடக்ட் கூட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. உண்மையாக நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட் அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். இங்கே வந்து கம்மியான ஃபாலோவர்ஸையும் வச்சுக்கிறவங்க வந்து சட்டை கூட பண்ண மாட்டுறாங்க, மதிக்க மாட்டுறாங்க. அவங்க என்னதான் உண்மையை சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. இதுவே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொய்யை அப்படியே உண்மை மாதிரி சொன்னால் கண்டிப்பாக நம்புவாங்க. பொய் உண்மைக்கு காலமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேஜஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஓன் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ தெரியுமா வரும்? 400 500 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதுக்கு கீழே இருக்கவே இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய வாட்டி செக் பண்ணி பார்த்து வாங்காமல் கூட இருந்திருக்கேன். எனக்கு ஒரு டவுட் தான், இவங்க இவ்வளோ ப்ரொமோட் பண்ணி நம்மளை ஏமாற்றி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஏன் நமக்காக கம்மியாக கொடுத்தா குறைஞ்சா போயிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு யாரையுமே நம்பாதீங்க. கம்மி ரேட்டாக இருந்தாலும் பெஸ்ட்டான ப்ராடக்ட் நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காசு அதிகமாக கொடுத்தா தான் எஃபெக்ட் நிறைய இருக்கும், சீக்கிரமாக க்யூர் ஆகும், நிறைய முடி வந்து நமக்கு ரோடு பெருக்கின்னு போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சாதாரண நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவினாலே ஹேர் வந்து நல்லா தான் க்ரோ ஆகும். அவங்க ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து தான். நல்லா தண்ணி குடிச்சு நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய ஹேரும் சரி, ஹெல்த்தும் சரி, ஸ்கின்னும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க, அவ்வளோதான்.